ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Colossians chapter 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளை தேட வேண்டும். மேலானவைகள் என்றால் எது? கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்திற்குரியதான காரியங்களை நாம் தேட வேண்டும். Dear children of God, if you are risen with our Lord Jesus Christ in baptism, then we need to seek the things above, which are in heaven. That is very important. The word of God says, seek ye first the kingdom of God and his righteousness. Then all these things will be added unto you. There are people, they are seeking for things of the world, which are not going to be with you until the end of the ages. They will be vanishing. They will not be with you forever. But the things that you have done for God and for his kingdom shall be always with you forever. That is why the Lord God expects you and me to seek the things of heaven. According to the word of God, when we seek the things which are with God, which are in heaven, then you will also will inherit the heaven. There are people in the world, they think they are going to live forever in this world. That is why they are seeking the things of the world. But we have a hope that our Lord Jesus Christ is going to come back and we are going to be with him. That is why we need to seek the things of heavens. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப நம்மை அழைத்துக் கொள்ளும்படிக்கு வரும் பொழுது நாம் அவரோடு கூட செல்ல வேண்டும் என்றால் மேலான காரியங்களை தேட வேண்டும். இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருக்கலாம் என்று நினைக்கிற மனிதர்கள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தேடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும், செல்வாக்கு வேண்டும், பணம் வேண்டும். எல்லாமே எதற்கு? இந்த பூலோகத்திலே இருக்கிறதுனால அவர்கள் அதை தேடுகிறார்கள். நீங்களும் நானும் பரலோகத்திற்குரியவர்கள். நமக்குரியவைகளை கர்த்தர் நமக்காக தேடி வைத்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் கர்த்தரையும் அவரை சார்ந்த காரியங்களையும் தேடும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் பரலோக பிதாவே, பூமிக்குரியவைகள் அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவைகள். பரலோகத்திற்குரியவைகளோ நித்தியமானவைகள், ஒரு நாளும் அழியாதவைகள். எனவே நாங்கள் பரலோகத்திற்குரிய காரியங்களை தேடும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பரலோகத்திற்குரிய மேலான காரியங்களை தேட கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடணும். அவர்களுடைய சிந்தனையை மாற்றும். அவருடைய உள்ளத்திலே நீர் பேசும். அவர்களோடு கூட இடைபடும். உடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.